புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இங்க இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் மிகப்பெரிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பாரதியார் பல்கலைக்கழகம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அந்த பல்கலைக்கழகம் தான் சிறந்து விளங்குது. அதை கொண்டு வந்தது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மறுபடியும் நினைச்சு பாருங்க, தமிழுக்காக ஒரு பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு போய் புரட்சி தலைவரோடு கேட்கிறாங்க. தமிழ் மொழிக்காக புரட்சி தலைவரோடு போய் எவ்வளவு ஏக்கர்ப்பா தேவைப்படுங்கிறாரு. அது என்னங்க, ஒரு 100 ஏக்கர் இருந்தா போதும். 1000 ஏக்கர் தஞ்சையில் இருக்கு, எடுத்துக்கோ. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை, இந்தியாவிலேயே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி சாதனை படைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமா, கால்நடை மருத்துவக் கல்லூரி அதை கொண்டு வந்தாரு. என்ன பல்வேறு நலத்திட்டங்கள், சத்துணவு தந்தார். ஒரு ஏழை மக்கள் ஸ்கூலுக்கு போகணும்னா அன்னைக்கு சத்துணவு வேணும். ஏன்னா ஏழைகள் அவங்க 1 நாள் 2 நாள் வச்சு பொழைக்கணும். அப்ப ஸ்கூல்ல மதிய உணவு போடுவாங்க அப்படின்னு காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தினார். அப்ப சொன்னாங்க அதிகாரிகள், ஐயா என்னையா இப்படி செலவினம் அதிகம் அடிக்குமே, நான் பிச்சை எடுத்தாவது என் தமிழ் மக்களை காப்பாற்றுனார். அது